வணக்கம். He started to walk toward it. People jostled him on their way to the other platforms. He walked more quickly. He was going to smash right into that barrier, and then he would be in trouble. Leaning forward on his cart, he broke into a heavy run. The barrier was coming nearer and nearer. He wouldn't be able to stop. The cart was out of control. He was a foot away. He closed his eyes, ready for the crash. It didn't come. He kept on running. He opened his eyes. Are you able to recall என்ன கதை இதுன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதா? எஸ், the one and only ஹாரி பாட்டர். மாய உலகத்துக்கு அவனுக்கு முதல் இன்ட்ரொடக்ஷன் இந்த மொமெண்ட் தான். பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 அப்படின்னு அவனுக்கு ஒரு டிக்கெட் இருக்குது. 9 இருக்குது, 10 இருக்குது, நடுவில் செவரு தான் இருக்குது. வாட் டஸ் ஹி டூ? ஹி டசன்ட் நோ வாட் டு டூ. யாரோ ஒரு பையன் முன்னாடி போகிறத பார்க்குறான். அவன் வழியில் நானும் போகலாம் அப்படின்னு இவனும் போகிறான். லீப் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஹி என்டர்ஸ் ஹாக்வர்ட்ஸ். ரொம்ப அழகான ஒரு இப்பாக்கல் மொமெண்ட் அது. இவருக்கு இந்த செவரை உடைச்சு வழி பண்ணிட்டு போகிறதுல ரொம்ப கஷ்டம் இருக்கலை. ஹி ஹேட் டு பிலீவ் அண்ட் த வே ஷோட் இட் செல்ஃப். செவரே வழியாக மாறிடுச்சு இவருக்கு. ஆனால் இன்னொருத்தர் இருக்கார், ரியல் லைஃப் ஹீரோன்னு கூட நான் அவரை சொல்லுவேன். அவர் பேர் ராண்டி பாஷ். ராண்டி பாஷ் வாஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க். 2006 அவருக்கு கேன்சர் அப்படின்னு தெரிய வந்தது அவருக்கு. அண்ட் 2008 காலமாயிட்டார். அந்த யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு ப்ரொஃபஸருக்கும் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன் லாஸ்ட் லெக்சர் அப்படின்னு ஒரு அழகான ஒரு ட்ரெடிஷன் இருந்தது. இவர் நான் ரிட்டையர் இல்லை, நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒன் லாஸ்ட் லெக்சர் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போய் he delivers the last lecture. Standing ovation, it'll bring tears to your eyes if you watch that 1-hour program on YouTube. Wife கூட உட்கார்ந்துட்டு இருக்காங்க first rowல. It became a book, a bestseller book, where he expands. The last chapter is written by the wife after his passing away. அந்த புஸ்தகத்தில் உங்களுடைய ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறதை பற்றி அவர் அட்வைஸ் கொடுக்குறார். என்னுடைய ட்ரீம்ஸ் இதெல்லாம் தான், அண்ட் ஐ அச்சீவ் தெம். ஜீரோ கிராவிட்டி அச்சீவ் பண்ணேன், என்சைக்ளோபீடியா ஆர்டிக்கல் அச்சீவ் பண்ணேன், கேப்டன் கர்க்கா நடிக்கிறது பிகமிங் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு ஒன்றுன்னா ஹீ லிஸ்ட்ஸ் அண்ட் ஹீ டெல்ஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் த அப்டிக்கல்ஸ் ஹீ மெட் வென் அச்சீவிங் தெம். பர்டிகுலர்லி சாப்டர் ஆஃப்டர் சாப்டர் இந்த புஸ்தகத்தில் அவர் பிரிக் வால், பிரிக் வால், ஐ ஹிட் அ பிரிக் வால் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சாப்டர் போக போக he will elaborate on that brick wall concept and he will say, and it has become an eternal quote today, this is what he will say. He will say, the brick walls are there for a reason. ஒரு காரணத்துக்காக தான் அந்த அப்டிக்கல்ஸே இருக்கு. நான் ஒரு விஷயத்துக்கு அப்ளை பண்ணுறேன், ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க, அது ஒரு பிரிக் வால். நான் இதை பண்ணணும்னு நினச்சேன், கண்ணாடி போட்டவங்களால் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க, அது ஒரு பிரிக் வால் அப்படின்னு ஒவ்வொன்றா he will explain. And he says, they are not there to keep us out. நம்மளை நீ உள்ளே வராத அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை இந்த பிரிக் வால்ஸ். பின்ன எதுக்காக? they are there to give us a chance to show how badly we want something. அந்த விஷயம் நீ வேணுங்கிறையே, சும்மா பிரிக் வால் இல்லைன்னா நீயும் வருவேன், ஆயிரக்கணக்கான அதர் பீப்புள் ஆல்சோ வில் கம். அதுக்கு நீ என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருக்க? ஹவு பேட்லி டு யூ நீட் இட்? எதை விட்டு கொடுத்து நீ இதை எடுத்துக்க தயாராக இருக்க? அப்படிங்கிற கேள்வியை உன்னை கேட்கறதுக்காக அந்த பிரிக் வால் இருக்கு. எத்தனையோ பேர் வருவாங்க, அந்த கேள்வியை கேட்ட உடனே போயிடுவாங்க. அந்த கேள்வியை கேட்டு அதற்கு பதில் கொடுத்து நீ வர தயார்னா அந்த பிரிக் வால் மாயமாக போகும். Because the brick walls are there to stop the people who don't want it badly enough.
யோ இருந்தால் சரி, இல்லைன்னா இன்னும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கிற டைப்ஸுக்கு அந்த விஷயம் கிடையாது. அங்கே கிடைக்க போகிற அந்த பரிசு காத்திருக்காது, செவரு தான் நிற்கும் வழியில். எனக்கு உசுரே போனாலும் சரி எனக்கு அது வேணும் அப்படின்னு இருக்கிற அந்த பீப்புளுக்காக, அவங்கள மட்டும் உள்ள விடுறதுக்காக, உள்ளே வந்தால் ரொம்ப கூட்டம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இருக்கேன், அந்த பிரிக் வால் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். They are there to stop the other people, not me. They are there to stop the other people. ஏன்னா எனக்கு அழகான வியூக்காக, அழகான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வந்துட்டுருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுன்னா 1 in a million only can get it. 1 in a million can only get itங்கிற மாதிரி ஒரு அப்டக்கிள் இருந்தால் தான் 1 in a million people will come in and it will not be so crowded. That is how he projects it. And brick wall after brick wall, the whole book is about how he overcomes those obstacles. Actually, obstacle is the way அப்படின்னே ஒரு புக் இருக்குது. ரயன் ஹாலிடேங்கிற வெரி யங், வெரி வாய்ஸ் ஆத்தர் ஸ்டாய்சிசம் பற்றி அவ்வளவு ரிசர்ச் பண்ணி, ரொம்ப நம்ம மாடர்ன் பீப்புளுக்கு அந்த ஏன்ஷியன்ட் ஸ்டாய்க்ஸோட விஸ்டமை எப்படி நம்மளுக்கு புரியுமோ, நம்மளுக்கு அதை எப்படி எடுத்துக்க முடியுமோ, அழகான மாடர்ன் ஒரு டேஸ்ட்டோட நம்மளுக்கு அதில் கொடுக்குறார். த அப்டக்கிள் இஸ் த வே. த அப்டக்கிள் இஸ் த வே அப்படின்னு நம்ம அந்த புக்கு பேர் பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. அப்டக்கிள் இன் த வே. ஒரு ராஜா வந்து தன்னுடைய ஊர் மக்கள் எப்படி பண்ணுறாங்க, நல்லவங்களாக இருக்காங்களா, நல்ல ஆட்டிடியூட் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கல்லை ரோடு நடுவில் வச்சுட்டு ஓரத்துலேருந்து சிசிடிவி வழியாக பார்த்துட்டு இருந்தான். ஒருத்தன் வந்தானா ராஜாவை திட்டினான், இன்னொருத்தன் வந்தானா ராங் சைடில் அப்படி போய் வளைஞ்சு போனானா, ஆல்மோஸ்ட் ஆக்சிடெண்ட் ஆச்சான். இன்னொருத்தர் வந்தானா இதை நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம ராஜாவை எப்படி கவுக்கலான்னு சொல்லிட்டு ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு ஒரு கொடியை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி நடந்துட்டு இருந்ததான் ராஜாவுக்கு ஒரே வருத்தமாக இருந்ததான். கடைசியில் ஒருத்தர் வந்தாராம், ஒரு விவசாயி வந்தாராம். அந்த வழியில் வந்துட்டு இருந்தவர் இந்த கல்லை பார்த்துட்டு, அவருக்கு ஆக்சுவலாக போயிட முடியும், அது இடது பக்கத்தில் தான் அவரோட வீடு, அவர் போயிருக்கலாம். மற்றவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி ஊரோட அந்த முக்கியமான தெருவுக்கு நடுவில் இப்படி இருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டு, முடிஞ்ச வரைக்கும் அவரோட சக்தியை வச்சு லீவரேஜ்லாம் கொடுத்து அந்த கல்லை நகர்த்தி ரோடுக்கு அப்புறப்படுத்தினாராம். அந்த மாதிரி அப்புறப்படுத்தின போது ராஜா ஒழிச்சு வச்சிருந்த தங்க நாணயங்கள் இருக்கிற அந்த ஒரு பொக்கிஷம் அவருக்கு கிடைச்சது. அதாவது அப்டக்கிள் இன் த வே, அப்டக்கிள் இஸ் த வே. அண்ட் வாட் ஹீ டிடன்ட் எக்ஸ்பெக்ட், the actual fruit that he benefited from was visible only when this guy removed the obstacle. So ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ அப்டக்கிள்ஸ் இருக்குது. அந்த அப்டக்கிள்ஸை வந்து how we handle it, the 90% 10% அப்படின்னு நம்ம முன்னாடி கூட பார்த்துருக்கோமே. what is your response to that obstacle? அதில் தான் அடங்கி இருக்கு how high you can fly அப்படின்னு. ஹவு ஹை அப்படிங்கும்போது எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வருது. இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் பார்ப்பீங்க. வில் திஸ் பிக்சர் பி ஆஸ் பியூட்டிஃபுல் இஃப் தெர் வேர் 50 people ஸ்டாண்டிங் தேர்? தெர் இஸ் ஆல்வேஸ் ரூம் அட் த டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ இருக்கிற இடத்துல நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, பிகம் அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப், இம்ப்ரூவ், கோ டு தட் ரேரிஃபைட் ஜோன். மற்றவங்கள்லாம் இறங்கி போய் நான் இன்னமே வரலன்னு சொல்லிட்டு போய் அந்த அந்த உன்னதத்தின் தனிமையில் தான் யூ வில் ஃபீல் ரியலி எக்ஸால்டட் அப்படிங்கிற அதை தான் இந்த அழகான ஃபோட்டோ காட்டுறது. ஹவு மெனி ஃபோட்டோஸ் ஹேவ் வி சீன் வேர் இட் இஸ் ஜஸ்ட் தட் பர்சன் அட் த சமிட்? இட் won't be as good if there were 40 people there, right? அதுக்காக தான் பிரிக் வால்ஸ் இருக்குது. And remember to break your own brick wall. Thank you.